ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த கால நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பல வருடத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் என்று நான் ஒரு செய்தியில் கேள்விப்பட்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மலை கிராமம், ஒரு படிப்பறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். திடீரென்று மனைவி இறந்து போனாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன். தொடர்ந்து அவர் தன்னுடைய பையனை கவனிக்க முடியாமல் உறவினர்கள் கைவிட்டதுனாலே அநாத சாலை ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து அந்த பையனை சேர்த்தார். அது ஒரு கிறிஸ்தவ ஆர்ஃபனேஜ். அவர் ஒரு பரிசுத்தவான். அந்த தெய்வ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். அப்போ ஒரு வசனங்களை நிறைய சொல்லிக் கொடுப்பார், நிறைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பார், வித்தியாசமாக சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொரு மெத்தடும் சொல்லிக் கொடுப்பார். அவங்க பிள்ளைகள் எப்படியாவது மெமரி ஆகணும், ஞாபக சக்தி ஆகணும்னு சொல்லி வித்தியாசமான மெத்தட்ஸில் சொல்லிக் கொடுப்பார். ஒரு முறை 23ஆம் சங்கீதத்தை சொல்லிக் கொடுத்தார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன் சொல்லி கொடுத்துட்டு முதல் விரலை காட்டுவார். உடனே பிள்ளைகளாம் சொல்லுவாங்க, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சடையேன். அப்படி 4வது விரலை காட்டுவார், இப்படி பிடிச்சிடுவார். சொல்லுங்கள், கர்த்தர் மேய்ப்பராக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரேன் கூட இருக்கிறேன். இப்படி அந்த 23ஆம் சங்கீதம் முழுவதையும் ரொம்ப மனப்பாடமாக சொல்லுவாங்க. எந்த பிள்ளைகள்கிட்ட இப்படின்னு கேட்டாலும் 6ஆம் வசனம் சொல்லுவாங்க, இப்படின்னு கேட்டால் 2ஆம் வசனம் சொல்லுவாங்க. 4ஆம் வரல பிடிச்சா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நினைச்சாலும் பொல்லாப்பு பயப்படேன்பாங்க. இப்படி நிறைய வசனங்களை அவங்கள மெமரி பண்ணி வச்சுருந்தார். இந்த பையன் விடுமுறை நேரத்தில் 1 மாத விடுமுறைக்கு தன் தகப்பன் வீட்டுக்கு போயிருந்தான். சின்ன பிள்ளை. அப்பா பிள்ளையை பார்த்தோன்னா முத்தமிட்டு நல்ல சாப்பாடெலாம் செய்து கொடுத்தார். வீட்டு பக்கத்தில் நல்ல மலை. ஒரு நாள் சொன்னார், பிள்ளைனா இதில் ஆடுகளெல்லாம் பார்த்துக்க, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் கொண்டு வரேன்னு சொல்லி அவர் பையனை ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்துருந்தான், ஒரு டீனேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அவர் திருப்பி வரும்போது ஆடுகள் இருந்தது, பையனை காணல. ரொம்ப சோர்ந்து போனார். தேடினார், தேடி கண்டுபிடிக்க முடியலை. அவருடைய சோகத்தை பார்த்து ஒரே பையன், மனைவி மறந்து விட்டாள். எல்லாரும் தான் தேட ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் அந்த மலையினுடைய உச்சியினுடைய பகுதியில், அடிப்பகுதியில் ஒரு சரீரம் கிடக்கிறதா கேள்விப்பட்டு எல்லாரும் போயிருந்தாங்க. இந்த போதகரும் கேள்விப்பட்டு வந்திருந்தார், ஆர்ஃபனேஜ் நடத்தினவரும். எல்லாரும் அழுதாங்க. தகப்பன் அழுததை விட அந்த போதகர் பன்மடங்கு அழுதார். எல்லாரும் தகப்பனை சமாதானப்படுத்திட்டு போதகரை சத்தம் போட்டாங்க, நாங்கள் அப்பாவே சமாதானப்படுத்தினீங்க, அப்படி அழுதுங்க. இல்லை, பார்த்த காட்சி என்னை உரைய வைத்தது, என்னால் அடக்க முடியலை. என்ன தெரியுமா, இவன் ஆடு மேய்க்க பழக்கம் இல்லைனால விரட்டியிருக்கான். விரட்டி போய் அது மலை உச்சிக்கு போன போது இவன் ஐயோ ஆடு விழுந்துருமோன்னு போன போது அறியாமல் கீழே விழுந்துட்டான். விழுந்து அடிபட்டு ரத்தமெல்லாம் போயிருக்கு. யாரும் காப்பாற்றனால அவன் இறந்து போனான். இறக்கும்போது உனக்கு வசனம் ஞாபகம் வந்திருக்கு. அந்த 4வது வசனம் 23ஆம் சங்கீதத்தில் உடனே தன்னுடைய 4வது விரலை பிடிச்சிக்கிட்டான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நோடு கூட இருக்கிறீர், கோலும் தடிமண்ணை தேற்றும். அப்படியே பிடிச்சிட்டு அவன் செத்து போனான். கேட்டாங்க, ஏன் அப்படி அழுறீங்கன்ன போது, நான் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு போதித்தேன். நான் அந்த மரிக்கும் தருவாயில், மரண தருவாய் வந்தபோது அந்த வசனத்தை சொல்லிட்டே அவன் மரித்திருக்கிறான் என்று தன் காரியத்தை விளக்கினார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடத்த வேண்டிய விதத்திலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சத்தியங்களை சொல்லிக் கொடுங்கள், நல்ல உபதேசங்களை சொல்லிக் கொடுங்கள், வசனங்களை சொல்லிக் கொடுங்கள். எதிர்காலத்தில் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் விதைக்கிற அந்த வசனத்தின் விதை அவர்களுக்குள் முளைத்து எழும்பி பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். பிள்ளைகளை கரெக்டாக வளர்த்துங்க, நல்ல பிள்ளைகளை போதிங்க, நடக்க வேண்டிய விதத்தில் நடத்துங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பாருங்கள், வசனம் சொல்லி கொடுத்தது அந்த மரண தருவாயில் கூட அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள். அதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க. கொஞ்ச நேரம் தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தான் கல்லூரியில் இருக்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வராங்க, மற்ற எல்லா நேரமும் பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை போதியுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தந்த ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தீர். ஹல்லேலூயா. சிம்சன் பிறந்தபோது அப்பா அம்மா கேட்டாங்க, எங்களுக்கு பிள்ளைகளை ஆண்டவர் தரும்போது நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு கேட்டது போல ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து பிள்ளைகளை நன்றாய் நடத்த கிருபை தாரும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிரயாணங்கள் பிரயாசங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. திருமண நாள் பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா.
ஆண்டவரே, வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்கள் மாவட்டங்களில் தங்கியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நான் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அநேக சூழ்நிலைமை அடைக்கப்பட்டது போல தெரிகிறது. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். தீங்கு தீமைகளுக்கெல்லாம் விலக்கும், பாதுகாத்துக் கொள்ளும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். பிள்ளைகளை நன்றாய் தெய்வ பக்தியில் வசனத்துக்கு ஏற்றதுமாய் விளக்க கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.